வணக்கம், உங்கள் பவுல். இன்றைக்கி காரைக்காலில் ஒரு வீட்டில் செவுத்துல லீக்கேஜ் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஃபால்ட்டு பார்க்க வந்தோம். இது ஒரு 6 மந்த்தாக அந்த சைடில் ஈரமாக, அந்தாண்ட சைடு ஈரமாக இருக்குன்னு சொன்னாங்க. அது பார்க்க வந்தோம். அது பில்டிங் கட்டி ஒரு 5 வருஷம் தாண்டி ஆகுது. லீக்கேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்தது வெஸ்டர்ன் டாய்லெட்னா அளவு தப்பாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் வெஸ்டர்ன் யூஸ் பண்ண தான் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த பக்கத்தில் ஒரு ரூமில், பாத்ரூம் பின்னாடி உள்ள ரூமில் ஃபுல்லாக ஈரக்கசிவு அப்படியே இருந்து பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக இப்போ லீக்கேஜ் ரொம்ப தண்ணி சுட்டினதுனால எதில் வருதுன்னு இப்போ பார்த்தோம். முன்னாடி செக் பண்ணோம், டஃப்லான் டேப் அடித்து எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த பைப்பில் ஹீட்ரு பைப்பு டெலிவரி ஏற்கனவே போட்டு டேமேஜ் ஆனதை எம்சில் போட்டு ஒட்டியிருக்காங்க. இதனால தான் அது அப்போயே மாற்றிருக்கலாம். இப்போ டைல்ஸ் டேமேஜ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மாற்றி ஆகுது. பாருங்கள், எம்சில் எப்படி போட்டு ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. இது வழியாக தான் லீக்கேஜ் ஆகிருக்கு. அதுவும் நைஸாக லீக்கேஜ் ஆனது ரொம்ப பைப்பு ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தால் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இப்போ டைல்ஸ் அழகாக அந்த 2 லேயர் மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணியாவது, உடச்சி எடுத்தாவது. ஃபுல்லாக கட்டிங் மிஷின் போட்டு அந்த பார்டர்லாம் எடுத்துக்கிட்டால் இப்போ டைல்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ வாஷ் பேஷனுக்கு வேஸ்ட் லைனு, வாஷிங் மிஷின் வேஸ்ட் லைன்னு தனியாக விட போகிறோம். நீங்கள் பாருங்கள், எம்சியில் போட்டு எப்படி ஒட்டியிருக்காங்கன்னு. சிபிவிசி பைப்பில் எம்சியில் போட்டு அது ஒட்டியிருக்காங்க. லைட்டாக லீக்கேஜ் வந்துட்டு இருந்திருக்கு. அதுதான் ஃபுல்லாக இதேமாரி லீக்கேஜ் வெளியில் வந்திருக்கு. இதுமாரி எம்சியில் போடாமல் புது பைப்பாகவே மாற்றிருக்கலாம் அவங்க. வாஷ் பேஷன் லைன் எல்லாமே ஓப்பனில் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் கன்சீல் பண்ணுறோம். அந்த மூலையில் ஃப்ளோர் ட்ராப் வைக்கிறதுக்கு அதில் சின்ன பைப்பாக வச்சுருக்காங்க. அது அளவு தான் தப்பாக வச்சுட்டு சின்ன பைப்பாக வச்சுருக்காங்க. தண்ணி ஓட மாட்டேதுன்னு வேறு கம்ப்ளைண்ட்டு. அதையும் சரி பண்ண போகிறோம். இப்போ கீழே உள்ள நம்மளுக்கு தேவையான லைனை இப்போ உடைச்சாகுது ஃபுல்லாக, மற்ற டைல்ஸ்லாம் டேமேஜ் பண்ணாமல். இப்போ வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு அந்த லைனை ஓப்பனில் போட்டிருக்காங்க பாத்ரூமில். அதனால் எடுத்துகிட்டு நாங்கள் கன்சீல் பண்ண போகிறோம். பைப்பில் என்ன முன்னாடி டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எங்கெங்கே எந்த வருதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். இது 4 இன்ச்சு பைப்பு சைட்லேருந்து 1 அடி மட்டும்தான் வச்சுருக்காங்க. குறைச்சலாக 20 இன்ச்சுக்கு மேலே வச்சாதான் வெஸ்டர்னில் உட்காரத்துக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் தள்ள போகிறோம். இப்போ டைல்ஸ் அந்த ஏரியாவில் உள்ள டைல்ஸ் உடச்சிட்டு இப்போ பைப்பை ஜாயின் பண்ணி இழுக்க போகிறோம். இதேமாரி ஒர்க்கு தான் நடக்கும். தப்பாக ஒர்க்கு சரியாக பார்க்கலன்னா இதேமாரி ஒர்க்கு ரீஒர்க்கு கண்டிப்பாக நடக்கும். இப்போ வாஷ் பேஷனுக்கு வாஷிங் மிஷின் லைன் தான் மாற்றியாவது. இது கார்பரேஷன் வாட்டர் வர்றது ஜியில் உள்ளார போட்டிருக்காங்க. அது பிவிசியாக மாற்ற போகிறோம் இப்போதைக்கு. அது துரு பிடிச்சிட்டு ஏன் இப்போ உடச்சாச்சு, இப்போ அது இப்போ பர்மனெண்ட்டாக செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்கோம். இப்போ இந்த குழியும் வெட்டி ரெடி ஆகிட்டு இப்போ ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ இதில் 45 போட்டு பிராஸ் த்ரெட் உள்ளது பிவிசியில் திருப்பி விட்டாச்சு. வால் மிக்சருக்கு உள்ளது பைப்பு லென்த்து கம்மியாக வச்சுருந்தாங்க. அதையும் தூக்கி மேலே டாப்பில் வச்சாச்சு. இது ஹெல்த் பாஸுக்கு இங்கே போடாமல் இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. இந்த ஹீட்ரு லைனை புதுசாகவே மாற்றியாச்சு. இப்போ 4 இன்ச்சு லைனை ஜாயிண்ட்டு கப்ளிங் போட்டு இழுத்தாச்சு. 1 அடியில் வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக 22 இன்ச்சு கண்டிப்பாக வச்சா தான் வெஸ்டர்ன் யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும். இது வேஸ்ட் வாட்டர் லைனை நம்ம போடுற மெத்தட்லேயே ஃப்ளோர் டாப் போட்டு பக்கத்துக்கு 4 இன்ச்சு வச்சு கரெக்டாக போட்டாச்சு. இது வாஷ் பேஷன் லைனு, இது வாஷிங் மிஷின் லைனு அந்த சைட்லேருந்து வருது. அந்த டைல்ஸ் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, நன்றி.